சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், இந்த வீடியோவில் பாருங்கள் சாய்ராம், நம் பாபா வந்து மரப்பலகையில் படுத்துட்ருக்காரு, ஊஞ்சலில் படுத்துட்ருக்காரு. நிறைய சாய்பாபா மந்திரில் வந்து பாபா வந்து ஊஞ்சலில் படுக்கிற ஒரு தத்ரூபமான பாபாவுடைய உயிருள்ள ஒரு சிலையை வடிவமைச்சு ஊஞ்சல் வந்து பாபாவுக்கு வச்சுருக்காங்க. பாபா வந்து ஊஞ்சலில் படுக்கிற மாதிரி நிறைய பாபா கோயிலில் பார்த்துருப்போம் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்குற சத்குரு ஷிரடி சாய்பாபா ஆலயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அம்பத்தூர் என்ற ஒரு இடம் இருக்குது சாய்ராம். இந்த அம்பத்தூரில் புதூர் என்ற ஒரு இடத்துல தான் ஸ்ரீ ஞான சாய்பாபா ஆலயம் அமைஞ்சிருக்கு. அந்த ஞான சாய்பாபா ஆலயத்தில் தான் பாபாவுடைய இந்த ஊஞ்சல் தரிசனத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் சாய்ராம். இந்த காட்சியை நான் நேரடியாக பார்க்கும் பொழுது என் மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமும் தெளிவும் கிடைச்சிது சாய்ராம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம பாபாவுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு பாபாவை வணங்கும் போதே நம்ம மனசு வந்து ரொம்ப ஆனந்தமும் தெளிவும் கிடைக்கிது. அதே போல் பாபாவுடைய இந்த ஆத்மார்த்தம் சூத உடல் வந்து ஊஞ்சல் மேலே படுத்திருக்கும் இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இந்த காட்சி வந்து தேவர்களுக்கும் கிடைக்காத ஒரு அரிய காட்சி தான்னு நம்ம சொல்லலாம் சாய்ராம். அதே தான் நம்ம சச்சரிதத்திலும் சொல்லப்படுது. பாருங்கள் சாய்ராம், பாபா வந்து அவருடைய தலைக்கு வந்து அவர் கையை சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பாருங்கள், அவர் தலை வந்து கைக்கு சப்போர்ட் பண்ணி அவர் படுத்து உறங்குறாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது சாய்ராம். பாபாவே தத்ரூபமாக அந்த ஊஞ்சல் மேலே படுத்து உறங்குற மாரி இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ஞான சாய்பாபா ஆலயம் அம்பத்தூரில் வந்து இந்த ஊஞ்சலை வந்து வச்சுருக்காங்க சாய்ராம். நம் அனைவருமே நம் சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரித்தை தினந்தோறும் ஆத்மார்த்த பக்தியோடு நம்ம படிக்கிறோம் சாய்ராம். சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயத்தில் வரோம் சாய்ராம். என்னென்னா, பாபா வந்து இரவு நேரத்தில் தோரகமாயில் தங்கும் பொழுது அவர் கூட 2 பேருக்கு தான் பாபா அனுமதி கொடுத்தாரு. ஒன்று பார்த்திங்கன்னா பாபாவுடைய பரம பக்தர் பகத் மகள்சாபதி, மற்றொருவர் வந்து தாத்தையா. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் பாபா வந்து அனுமதி கொடுத்துருப்பார். அதே போல் 3 பேரும் அவங்களுடைய வந்து தலை பார்த்திங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு இப்படி நோக்கி படுத்திருப்பாங்க. அவங்களோட கால்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் சந்திக்கும்படி அவங்க படுத்து உருவாங்க. இரவு நேரத்தில் நிறைய வேடிக்கையான தமாஷான விஷயங்கள் எல்லாமே 3 பேரும் பேசுவாங்க. ஒருத்தர் தூங்கிட்டா இன்னொருத்தர் வந்து அதை எழுப்பணும். இப்படின்னு ஒரு அன்போடு ஒரு விளையாட்டு விளையாடுவார் பாபா இவங்க கூட. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா பாபா வந்து படுத்து உறங்குறதுக்கு திரு நானா சாஹிப் டேங்லே அவர் வந்து பாபாவுக்கு ஒரு மரப்பலகை கொடுப்பார், ஊஞ்சல் கொடுப்பார். இந்த ஊஞ்சல் வந்து பாபா கீழே படுத்து உறங்குறதுக்கு பதிலாக மசூதியில் வந்து உத்தரங்களில் வந்து பாபா படுத்து உறங்குவார். மசூதியே ஏற்கனவே பாலடைஞ்ச மசூதி. ஆனால் இந்த ஊஞ்சலில் 4 பக்கமும் பாபா என்ன பண்ணுவார்னா, ஒரு இத்துப்போன துணியை கட்டி அதை வந்து ஊஞ்சலாக்கி அது மேலே பாபா படுப்பார். பாபா வந்து இந்த ஊஞ்சல் மேலே எப்படி ஏறுறாரு எப்படி இறங்குறாரு என்று யாருமே அந்த காட்சியை வந்து பார்த்ததே கிடையாது சாய்ராம். அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய கணத்தை வந்து அந்த மரப்பலகையில் கட்டியிருக்க அந்த கந்தல் துளி எப்படி தாங்குது என்று யாருக்குமே தெரியாத ஒரு அபூர்வமாக இருந்தது சாய்ராம். பாபா இந்த மரப்பலகை ஊஞ்சல் மேலே எப்படி ஏறுறாரு எப்படி இறங்குறாரு இதை காண வந்து பாபாவுடைய தோரகமாய் எனப்படும் மசூதிக்கு வந்து எண்ணற்ற பக்தர்கள் வந்து ஒரு முறை தேடி வராங்க. ஆனால் யாருமே பாபா எப்படி ஏறுறாரு எப்படி இறங்குறாரு என்று ஒரு நாளும் பார்த்ததில்லை சாய்ராம். ஒரு முறை மக்கள் எல்லாம் கூட்டமாக வரும்பொழுது பாபா வந்து அந்த மரப்பலகையை 2 துண்டாக உடைச்சிருவார் சாய்ராம். அதே போல் பாபா இந்த மரப்பலகையில் ஊஞ்சல் போல் படுத்து உறங்கும் பொழுது 4 பக்கமும் விளக்குகள் எரிஞ்சிட்டு இருக்கும் சாய்ராம். பாபா எரிய வைப்பார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அங்குள்ள மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த மசூதியில் அமர்ந்து பாபா எவ்வளோ அற்புதங்கள்லாம் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு ஷிரடி மக்கள்லாம் நினைப்பாங்க சாய்ராம். அதே போல் தான் இந்த ஞான சாய்பாபா ஆலயத்தில் இந்த ஊஞ்சல் சேவையில் பாபாவை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஒரு அற்புதமான சந்தோஷம் கிடைச்சிது சாய்ராம். நான் நிறைய சாய்பாபா ஆலயத்துக்கு போயிருக்கேன். தமிழ்நாட்டில் நிறைய சாய்பாபா ஆலயத்துக்கு போயிருக்கேன். நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது சின்னதாக ஒரு ஊஞ்சல் போல் வச்சுருப்பாங்க. ஆனால் என்னுடைய பார்வைக்கு முதல்ல ஒரு பெரிய பாபாவுடைய ஊஞ்சல் பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் தான் சாய்ராம். இந்த ஆலயத்தில் பாபாவை பார்க்கும் பொழுது பாபாவே தத்ரூபமாக அன்றாடம் அவருடைய பணியெல்லாம் முடித்து இரவு நேரத்தில் அவர் இந்த ஊஞ்சலில் வந்து படுத்துறங்கும் காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலை ஏற்படுது சாய்ராம். இப்போ நீங்கள் இந்த பாபாவுடைய
இந்த படுத்துறவங்க காட்சியை பாருங்கள் சைராம். பாபா தத்ரூபமாக அப்படியே நேச்சுரலாக படுத்திருக்கிற ஒரு காட்சி தான் நம்ம கண்ணுக்கு வருது. நம்ம சாயப்பா எல்லா வித பக்தர்களுக்குமே எப்போதும் நன்மை செய்கிறார் சைராம். அவர் பகல் முழுவதுமே நம்ம பக்தருடைய எல்லா நலனையும் கருதி இரவு நேரத்தில் சிறிதே ஓய்வு கொள்கிறாரு. அப்படி ஓய்வு கொள்ளும் பொழுதும் அவர் பக்கத்தில் இருந்து அவரை நம்ம ஆத்மாத்மா பக்தியோடு நம்ம வணங்கும் பொழுதும் அவரை ரசிக்கும் பொழுதும் இன்னும் அதிகமாக அவர் மீது அன்பு செலுத்தும் பொழுதும் பக்தி செலுத்தும் பொழுதும் அவருடைய பக்தன் என்ற ஒரு பெருமை நம்ம எல்லோருக்குமே சேரும் சைராம். பாபாவுடைய திருவடியை நம்ம தொடர்ந்து வணங்குவோம் சைராம். இந்த பாபாவுடைய ஊஞ்சல் சேவையை எல்லா பக்தர்களுமே ஆத்மார்த்த பக்தியோட வணங்குங்க. ஏன்னா இறைவன் பாபா எல்லா ஜீவராசிகளும் தொடர்ந்து வசிச்சிட்டு இருக்காரு சைராம். சைராம், பாபாவுடைய அற்புதத்தையும் பாபாவுடைய நீலைகளையும் நம்ம எப்பொழுதுமே நினைவில் வைக்கணும் சைராம். ஏன்னா அவருடைய அற்புதத்தை நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஆத்மார்த்த பக்தியோடு பாபாவுடைய திருவடியை வணங்கி நம்ம அதை நினைவில் வச்சோன்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் எல்லா பக்தர்களுக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் சைராம். பாபா தன்னுடைய பக்தர்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டார். எல்லா நிலையிலும் உங்கள் கூட இருந்து எப்பொழுதும் ஆசீர்வாதம் பண்ணுவார் சைராம். அவருடைய முகத்துக்கு தான் எத்தனை பேரானந்தம் பேரழகு பாருங்கள் சைராம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல சைராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். அல்லாஹ் மலிக்.